அதோட எங்க பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. உன்னை இங்க நாங்க அடைச்சு வைக்கிறோம். சோனியா, எதுக்கு? ஏன்? நான் இங்கேயே இருக்க மாட்டேன். நான் போவேன். கண்டிப்பா நான் போவேன். சார், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் போவேன். நீ எங்கேயும் போக கூடாது. என்ன? நான் வெளியே போக கூடாதா? வெளியே போகிறது இருக்கட்டும். இந்த தண்ணி, இங்க தண்ணி வச்சிருக்க. எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம இந்த தண்ணியை கூட நீ குடிக்க கூடாது. நீ என்ன தடுப்பியா? இல்ல நீயா? எவனாலடா என்ன தடுக்க முடியும்? சோனியாவை யாரும் தடுக்க முடியாது. சோனியாவை யாராலையும் தடுக்க முடியாது. மல்லிகா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஸோ ப்ளீஸ் அவளை நல்லா கவனிச்சுக்க. நான் இப்போவே ஹாஸ்பிட்டல் வரேன். தோ கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன். ஓகே ஓகே பிரதர், நீங்க தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்க? யா, நான் தான் கால் பண்ணேன். இதோ இந்த ஆள் இந்த இடத்துல யாரு என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இது யாருன்னு தெரியுமா? இல்ல, எனக்கு இவனை தெரியாது. ஆனா இங்க பாருங்க, நீங்க இங்க வர வரைக்கும் என்ன நீங்க இங்க இருக்க சொன்னீங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் போகணும். என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. குண்டு நேரா தலையில பட்டிருக்க. இன்னும் குண்டு உள்ளதா இருக்க. இவனோட ஸ்கல் அப்புறம் மூக்கு மொத்தமா கிரஷ் ஆயிருக்கு. தாடை உடைஞ்சு போகல. ஆனா இவனை கண்டுபிடிக்கிறது யாருன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூஞ்சி சேதமாயிருக்கு. இவனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். சார் ப்ளீஸ், நான் ஹாஸ்பிட்டல் போகணும். சாரி மிஸ்டர் வேதாந்த், உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்களை எங்களால வெளியில விட முடியாது. சார் ப்ளீஸ் சார். இங்க பாருங்க, இந்த ஆளை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா உங்க காம்பவுண்டுக்குள்ள மர்டர் ஆயிருக்கு. ஸோ நீங்க இங்கே தான் இருக்கணும். இது தற்செயலாக இருக்க முடியாது. என்னமோ நடந்திருக்கு இல்லையா? அக்கம் பக்கத்துல கன் இருக்குதான்னு பாருங்க சார். அண்ணா அண்ணா கவலைப்படாத. ஹாஸ்பிட்டல் கால் பண்ண அண்ணி நல்லா தான் இருக்காங்க. சார், இவ என் சிஸ்டர் ஷாயிலா. ரிசப்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனை இவ தான் ஆர்கனைஸ் பண்ணா. சார், நாங்க எல்லாரும் ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு புல்லட் சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு நான் சொல்றேன். சார், 2 நாளைக்கு முன்னாடி மல்லிகா கூட மேரேஜ் நடந்தது. என்னைக்கு ரிசப்ஷன் இருந்தது. எல்லாமே நல்லா நார்மலா போயிட்டு இருந்தது. மல்லிகா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட நல்லா பேசிட்டு இருந்தா. ஆனா சில பேருக்கு மல்லிகாவால பிரச்சனை இருந்தது. ஏன்னா மல்லிகா என் ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகலன்னு அவங்க நினைச்சாங்க. வேதாந்த் போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? வேற யாரும் கிடைக்கலையா? அவன் தான் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பிடிச்சிருக்கலாம். யாருன்னு தெரியல. ஏதோ குடிசையிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஐ எம் ஷூர் இவ தான் இவனை மயக்கி இருக்கணும். ஆனா இவங்க பேச்சையெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கான தேவையும் இல்லை. அப்பதான் 2 பேர் பார்ட்டிக்கு வர்றதை நான் பார்த்தேன். ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணு. கையில கேமரா, கழுத்துல ஐடி கார்டு. ரிப்போர்ட்டரா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அவங்க மல்லிகா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவகிட்ட என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மல்லிகா அவங்க பேச்சை கேட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டா. அவ நேரா உள்ள போயிட்டா. அவளை போய் தடுக்கலாம் தான் நான் பார்த்தேன். நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போக இருந்தேன். அப்ப யாரும் என்ன கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வெளியில இருந்து புல்லட் ஷாட் கேட்டது. நாங்க எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டோம். அங்கே இருங்க, வராதீங்க. தள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மல்லிகாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். சரி, 2 ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? இதான் கேட்டுச்சா உங்களுக்கு? இல்லை, கேட்கல சார்.
நான் கேட்டேன், அவங்க பேசுறத நான் கேட்டேன். நான் அங்கதான் இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருந்தேன். ரிப்போர்ட்டர்ஸோட பேரு பேமலா, அப்புறம் கரண். அதோட அவங்க பாம்பே கிரானிக்கல் டைம்ஸ் ஆளுங்க. குட், இது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் தான். வேற என்ன கேட்டீங்க? உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? நோ, அவங்க மல்லிகா கிட்ட ரொம்ப விசித்திரமான கேள்விங்கெல்லாம் கேட்டாங்க. நீ போஸ்ட் பிளாஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா நீ போட்ல கண்டிப்பா துப்பாக்கியோட ஒரு ஆளை பார்த்துருப்ப. நோ ப்ராப்ளம், நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். பாவம் மல்லிகா ரொம்பவே பயந்திருந்தா, உள்ள ஓடி போயிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல புல்லட் சவுண்டும் கேட்டுச்சு. இந்த மாதிரி பைத்தியக்கார ரிப்போர்ட்டர்ஸையும் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் காரணமே இல்லாம இந்த மாதிரி யாரையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ உனக்கு என்ன தோணுது, அவங்க ரிப்போர்ட்டர்ஸே இல்லைன்றியா? யா, அவங்க உள்ள வரும்போது உங்களுக்கு கேட்ல தானே டியூட்டி இருந்துச்சு, அவங்கள பார்த்துருப்பீங்களே. கேட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா இருக்கு சார். யார் உள்ள வந்திருந்தாலும் அதுல பதிஞ்சிருக்கும் சார். அவங்க என்ட்ரி ரிஜிஸ்டர்லயும் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ஏன்பா கேட்கணும்? போய் உடனே கொண்டு வாங்க, சரிங்க போங்க. ம் அபிஜித், இந்த ஆள் பாக்கெட்ல ஐடி கார்டும் இல்ல, மொபைலும் இல்ல, காலியா இருக்கு. ரெண்டாவது விஷயம், பின்னாடியில இருந்து இவனோட தலையில குண்டடி பட்டிருக்கு. டைரக்ஷனை வச்சு இந்த புல்லட் எங்க இருந்து வந்திருக்கும்னா வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கணும். எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு சார், ஒன்றுமே கிடைக்கல சார். சார், அதோட அவன் கண்ணியை விட்டுட்டு போகல. வீட்டில் விட்டுருந்தானா வீட்டில் பயந்து போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். எங்க வீட்ல நிறைய கன்ஸ் இருக்கு. கன்ஸா? வீட்லையா? ஹா, ஏன்னா என் அண்ணா தான் கன்ஸோட டீலர். நீங்க கன்னுடைய டீலர்னு எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமா. கன்ஸை நீங்க எங்கே வைக்கிறீங்க? காட்டுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பார்ட்டியில் யார் யாரெல்லாம் நீங்க இன்வைட் பண்ணீங்களோ அவங்களோட லிஸ்ட்ல வேணும். சரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்ன? நான் இப்போவே நான் வரேன். சரி, நான் வரேன். நாங்களும் உங்க கூட வருவோம் உங்க ஒய்ஃபை மீட் பண்ண. எது எப்படியோ ஒரு கொலை நடந்திருக்கு. அவங்க மயங்கி விழுந்ததுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கணும். மல்லிகாவோட பழைய வாழ்க்கை எம்டியா இருந்தது, எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் எந்த ஹாஸ்பிட்டல் நான் ட்ரஸ்டியா இருந்தனோ அந்த ஹாஸ்பிட்டல் அவள் பேஷண்டா இருந்தா. அவளுக்கு ஆக்சிடென்டா இருந்தது. அண்ட் அதிர்ச்சியால அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவள் யாரு, எங்க இருந்து வந்தா, எல்லாத்தையும் மறந்துட்டா. அவளுக்கு அவள் பேருமே தெரியல. நான் தான் மல்லிகான்னு பேர் வச்சேன். எப்ப நான் அவளை மீட் பண்ணனோ அவள் ரொம்ப பயந்திருந்தா, நடுங்கி இருந்தா. பயப்பட வேண்டாம், எல்லாமே சரியாகிரும், நான் தான் தைரியம் கொடுத்தேன். இப்படியே பேசிட்டு இருந்தோம். எனக்கும் அவளை பிடிச்சிருந்தது. அவளோட கடந்த வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதனாலதான் கல்யாணத்துக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். ஆனா மல்லிகா எப்ப என் வாழ்க்கையில வந்தாலோ அவ வாழ்க்கையில ஆபத்து வந்துருச்சு. அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார், போன வாரம் நாங்க சிட்டி ஸ்கொயர் மால்க்கு போயிருந்தோம். கல்யாண ஏற்பாடுகள்லாம் நல்லா ஜோரா போயிட்டு இருந்தது. மேடம், நான் இதுக்கு முன்னாடி கூட உங்களை நல்லா பார்த்துருக்கேன். என்னையா? என்ன உங்களுக்கு தெரியலையா? இல்ல, எனக்கு உங்களை தெரியாது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எரிஞ்சு போன முகம், போட்டு ஞாபகம் இல்லையா? இல்ல, சாரி, எனக்கு உங்களை தெரியாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும், நீங்க தியா மேடம் தானே? இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேரு மல்லிகா. இல்ல, நீங்க தியா மேடம் தான். நீங்க போட்ல வந்தீங்கல்ல பர்த்டே கொண்டாடுறதுக்கு, ஞாபகம் இல்லையா? இல்லன்னு சொல்லாதீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. எரிஞ்சு போன இந்த முகம் உங்களுக்கு தெரியலையா? என் கையை விடு. இல்ல, எனக்கு உங்களை நல்லா தெரியும். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எப்படி பேசுறீங்க? மேல கைய வைக்கிற? எனக்கு நல்லா தெரியும் சார். இவங்க தியா மேடம். இவங்களால தான் சார் என் முகமே எரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பார்த்தா தெரியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இங்க இருந்து போயிருக்கீல்ல, போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? அட போயா, போலீஸ கூப்பிடுறாங்க. போலீஸ். சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நீ கார்ல உட்காரு, வா போலாம். அந்த ஆளை மறுபடியும் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், ஆனா அதுக்கு 2 நாளைக்கு அப்புறம். ஹலோ, எப்படி இருக்க சோனியா? சோனியாவா? நீங்க தப்பா தெரியாம கால் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இங்க சோனியான்னு யாரும் கிடையாது. ராங் நம்பர்.
இருக்காளே, எனக்கு தெரியும். நான் அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே உன் எதிரில் வருவேன். உன் எதிர்க்க உன்னை கொலை பண்ண. வேதாந்த், உங்க வீட்டுல யாரு கொல்லப்பட்டிருக்கானோ அவனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஒருவேளை வந்தவன் உன்னோட ஒய்ஃபை கொல்லவும் இங்க வந்திருக்கலாம்ல, இல்ல மிரட்டவும் வந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ரோட்ல பார்த்த ஆளு இவன் கிடையாது. ஏன்னா அவனோட முகம் வந்து எரிஞ்சிருந்தது. நாங்க செக் பண்ண இவன் நல்லா இருக்கான். ஆனா 100% ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. போட், தண்ணி கம்மிங். சுடுறா சுடுறா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல, வேண்டாம். காம் டவுன், காம் டவுன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. மல்லிகா, ஆர் யூ ஆல் ரைட்? ரிலாக்ஸ். நீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, சேஃபாக தான் இருக்கீங்க. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா எப்படி இருக்க? ஓ காட், இங்க பாரு, நீ நல்லா இருக்கல்ல? டாக்டர் ஷான், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க விரான் கிட்ட? மல்லிகா ஏதோ டென்ஷன்ல உளறிக்கிட்டே இருந்தான்னு சொன்னீங்க. ஏங்க என்னாச்சு? மல்லிகாவுக்கு மயக்க தெரிஞ்சதும் ரொம்ப விசித்திரமாக பேசினாங்க. அதாவது அவங்க இங்கே இருக்காங்க, ஆனால் அவங்க மூளை வேற எங்கேயோ இருக்கு. அதாவது அவங்க அந்த நேரத்தில் பழைய சம்பவம் ஏதோ நினச்சி பார்த்துருக்காங்க. அதை மறுபடியும் அவங்க அலசி பார்த்துருக்காங்க. மல்லிகா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, சொல்லுங்க. எனக்கு குண்டடி சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்ததும் எனக்கு எல்லாமே விசித்திரமா தெரிஞ்சது. ஒரு போட், அதில் ஒரு லேடி, அப்புறம் ஒரு ஆள் கூட இன்னொருத்தரும் இருந்தான். அந்த ஆள் யாருன்னு பார்க்க முடியல. அவனோட முகம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிடுச்சு. டாக்டர் சார், ஒருவேளை இந்த மெடிக்கேஷனால இவளுக்கு ஹாலோசினேஷன் ஆகுதா? ஏன்னா நான் எந்த போட்லையும் இவளை கூட்டிகிட்டு போகல. ஸோ எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க போட்ல போயிருக்கலாம் இல்லையா? பட் நீங்க தானே சொன்னீங்க இவங்களை மீட் பண்ணும் போது இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு பழைய நினைவுகள் இல்லை பழைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது இவங்க மைண்டில் வந்து போகுது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? இதுவும் ஒரு மல்லிகாவின் கதையின் ஒரு அங்கமா? இருக்கலாம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் சில நேரம் சில சம்பவங்களை தன்னோட மெமரியில் பாதுகாத்து வச்சுக்கும். நடந்த சம்பவத்தோட சம்பந்தமா தான் கண்ணு முன்னாடி தெரிய வந்துச்சுன்னா அதெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்க பயப்பட்டது கரெக்டாக தான் இருக்கு. மல்லிகா உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தர் இறந்திருந்தால அவனுக்கு இதுல சம்மந்தம் இருக்கணும். பட் இது எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? அதனாலதான் இந்த கரண் பெவிலா கிட்ட கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீ போட்ல போனியா இல்லையான்னு, அண்ட் யாரையாவது துப்பாக்கியோட பாத்தியான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் ஒண்ணுக்கு ஒன்று ஜோடிச்சு இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். வேதாந்த் வீட்டில் அந்த புல்லட்டை சுட்டது யாரு? சார், இதோட லீகல் டாக்குமெண்ட்ஸும் லைசன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அப்படியா? சரி, இந்த ரூமுக்குள்ள யார் யாரெல்லாம் வர முடியும்? அது வேதாந்த் சார், மல்லிகா அண்ணி, ஷைலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் வரலாம். ஊர்வலம் வச்சு எல்லாரும் வரலான்னு சொல்லுங்க. யார் வேணாலும் இந்த ரூமுக்குள்ள வரலான்னா கண்ணியம் யார் வேணா யூஸ் பண்ணலாமே. சார் சார் இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டராக வந்தது. சிசிடிவில இருந்து எடுத்தேன். மீடியா கிட்டையும் கேட்டு பார்த்தேன். இவங்க எந்த நியூஸ் பேப்பர்லையும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியலையா சார்? போலியான ரிப்போர்ட்டர்ஸா? இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ. அண்ட் கன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சீஸ் பண்ணு.
தேங்க் காட் இவன் தாடையோட எலும்பும் சீக் போன்ஸும் பாதுகாப்பாக இருக்கு. இல்லைன்னா இவன் முகத்தை உருவாக்கவே முடிஞ்சிருக்காது. பின்னாடி மண்டவோட மொத்தமாக டேமேஜ் ஆயிருக்கு. இருந்தாலும் எப்படியாவது இவனுடைய முகத்தை நம்மால் உருவாக்க முடியும். பின் மண்டையில் குண்டு பாஞ்சி முன்பக்கம் வெளியே வந்திருக்கு. நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கு முதல்ல இவனோட ஃபேஸை நான் உருவாக்கி ஆகணும். மல்லிகாவுக்கு சோனியாங்கிற பேர்ல பல மிரட்டல் கால்கள் வந்துச்சு இல்லையா? அது பிசிஓலேருந்து வந்ததுனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் பாதி முகம் எரிஞ்ச இந்த ஆளு இவன் தான் அவளை மிரட்டிட்டு இருந்திருக்கான். இவன் மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. உங்களைத்தான். சொல்லுங்க. நாங்க 2 பேரும் சிஐடிஸ். சிஐடி? சரி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? கொஞ்சம் இருங்க. இந்த போட்டோவை கொஞ்சம் பாக்குறீங்களா? இவங்க 2 பேரும் உங்ககிட்ட இந்த கேமரா அப்புறம் மைக் இதெல்லாம் வாடகைக்கு வாங்கியிருக்காங்களா? அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி? ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இங்கே இருங்க. சும்மா தானே செவுத்துல தொங்கிட்டு இருக்கு. என்ன ஃப்ரெடி சார்? ஆமா, இவங்க கரண் அண்ட் பாமேலா. இவங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க கிட்ட மைக் அண்ட் கேமராவும் வாடகைக்கு வாங்கினாங்க. சரி, இப்போ வாயை தரங்க. மல்லிகா வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் சொல்லுங்க. சார், நானும் என் மனைவியும் தியேட்டர் ஆக்டர்ஸ். ஷைலா எங்களுக்கு ஃபைனான்ஷியலி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இஸ் ரைட் சார். ஆக்சுவலி எங்ககிட்ட சொல்லப்பட்டது மல்லிகா கிட்ட விசித்திரமா கேள்வி கேட்கணும். நாங்களும் அதை தான் செஞ்சோம். அதோட இதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ப்ளீஸ் நாங்க சொல்றத நம்புங்க. சரி, ஷைலா ஏன் இதெல்லாம் பண்றா? மல்லிகாவோட கடந்த வாழ்க்கையில ஏதோ குழப்பங்கள் இருக்குது தான். அது ஷைலாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம கிட்ட மறைக்கிறா. இதுதான் இவனோட முகமா? நீங்க இங்க வந்திருக்கீங்க? அண்ணா அண்ணி வீட்ல இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அவங்க வேண்டாம், நீ தான் எங்களுக்கு வேணும். என்கிட்ட இவனை தெரியுமா? இல்ல சார். சரி,
இவங்கள தெரியுமா? இல்ல சார். ம், அட தெரியாதா? இவங்க உன் ஃப்ரெண்டாச்சே. எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லையேம்மா. நீ ஆக்டர்ஸ்க்குலாம் வேலை கொடுப்பியாமே. மல்லிகா கிட்ட கேள்வி கேட்டு அவளை பயமுறுத்த நீ தான் பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கியே. இப்போ சீக்கிரம் சொல்லிடு பாப்பா, இதெல்லாம் நீ ஏன் கண்ணா பண்ண? உனக்கு மல்லிகாவை பத்தி என்ன தெரியும்? அவ கடந்த கால வாழ்க்கைய பத்தி. அண்ட் அந்த ஆளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த ஆள் உன் வீட்டுக்குள்ள தானே இறந்திருக்கான். எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்ல வந்தது, எனக்கு மல்லிகாவை பத்தி எதுவும் தெரியாது. அந்த எரிஞ்ச முகத்துக்காரன் அவன் என்ன சொன்னானா அதான் எனக்கு தெரியும் நான் சொல்றேன். அந்த ஆள் உனக்கு தெரியுமா? ஹா சார். என்னைக்கு அவன் மல்லிகாவை மிரட்டினானோ அன்னைக்கு நான் அங்கதான் இருந்தேன். அண்ணன் மல்லிகாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது நான் அந்த ஆள் பின்னாடி போனேன். ஹலோ, என்ன? நீ யாரு? அதோட நீ மல்லிகா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? அவளை எப்படி தெரியும்? இதெல்லாம் நீ இப்ப என்ன எதுக்கு கேக்குற? மல்லிகான்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்காளே, அவகிட்ட போய் இதெல்லாம் கேளு. தியா யாருன்னு அவ சொல்லுவா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ல நடந்துச்சுல, அதை கேளு. இங்க பாரு, இதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். இங்க வந்து மல்லிகா யாருன்னு என்கிட்ட கேக்குற? எனக்கு மல்லிகாவை பத்தி கவலை இல்ல. ஆனா நான் என் அண்ணாவை பத்தி கவலைப்படுறேன். ஆனா இந்த பைத்தியக்கார பொண்ணு இங்க இருக்கிறதுனால நான் என் அண்ணாவை இழந்துருவேன். சார், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, என்ன கேட்காதீங்க. சார், நம்ம டெட் எண்ட்ல இருக்கிறோம். சரி, நீங்க போகலாம். இப்போ ஒரு வழிதான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த போட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். இங்க 10 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு கேசஸ் நடந்துச்சோ எல்லாத்தையும் வெளியெடு தம்பி. இங்கதான் வேதாந்த் முறையா மல்லிகாவை சந்திச்சிருக்கான், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. சரியா? ஒரு தடவை இந்த போர்ட் பிளாஸ்ட் விஷயம் தெரிய வந்துடுச்சுன்னா கதையில ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் இல்லையா? சார், கிடைச்சிடுச்சு. இங்க பாருங்களேன், நவம்பர் 2016ல ஒரு போர்டு பிளாஸ்ட் ஆயிருக்கு கேரளால. சார், அதோட அந்த போட்ல 4 பேர் இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க பொண்ணு தியா, அப்புறம் போட்மேன். பாம் பிளாஸ்ட்ல எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனா போட்மேன் மட்டும் தப்பிச்சிருக்கான். சார், இது மல்லிகா தானே? மல்லிகா, தியா, இவங்க ஃபேமிலியில வேற யாரா இருக்காங்கன்னு பாரு. சார், மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க பொண்ணு தியா, அப்புறம் அவங்க பிரதர் ரத்தன். ஒரு நிமிஷம் சார், இதுதான் ரத்தனோடைய போட்டோ. வேதாந்த் வீட்டுல இந்த ஆளு தான் குண்டடிப்பட்டு செத்தான். ஆனா சார், இவனை சுட்டது யாரு சார்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கேரளா போனா தானா தெரிய வரப்போகுது. டேய், வலையெல்லாம் நல்லா காய வைக்கணும். இந்த வலையை சுற்றி வையே. சொல்லுங்க. நீங்க சுப்பிரமணியமா? ஆமாம். சிஐடி, மும்பை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 2016ல உங்க போட்ல ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க வந்தோம். அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செத்து போயிருக்காங்க, ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. உங்க போட்மேன் அதுல இருந்திருக்கான்ல? போட்மேனா? கப்பலை ஓட்டுறவன் அந்த போட்ல இருந்தான்ல? ஆமாம் சார், அவனும் அதில் தான் இருந்தான். அவனால நிறைய நஷ்டம் ஆச்சு. 3 பேரோட ஃபேமிலி வந்தாங்க. வாடகைக்கு போட் வேணும்னு கேட்டாங்க. அந்த ஐலாண்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே அவங்க பங்களா இருக்கான். ஆனால் திடீர்னு அது வெடிச்சிடுச்சு. எல்லாம் முடிஞ்சுது. என் போட்டும் போச்சு. என்னோட போட்டை ஓட்டுனானே, அவன் ஒரு அப்பாவி. ரொம்ப கஷ்டப்பட்டான் சார். பாதி மூஞ்சி எரிஞ்சு போச்சு. சரி, அவனை பார்க்கணுன்னா இப்போ எங்க இருப்பான்? அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே வேணா இருக்கலாம் சார், ஆனால் எனக்கு தெரியல.
யாருக்கு கை காட்டின? ஆனா யார் அது? சார் அங்கெல்லாம் ஏய் 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 நில்லு. என்ன விடுங்க விடுங்கன்றல. முகத்தை காட்டு. ஓ, அது நீதானா? மல்லிகாவை கொலை பண்ண பார்த்திருக்க. அதோட ரத்தனை கொலை பண்ண வேதாந்த் மேன்ஷன்ல நுழைஞ்சிட்டியா? அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்ட மறைஞ்சுக்கிறதுக்கு. இல்ல. ஏன் அப்படிலாம் பண்ண சொல்லு. இல்ல இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல. மறையறதுக்காக ஒன்றும் நான் ஓடி போகல. என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் ஓடினேன். அப்படியா? ரத்தன் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த மல்லிகா சரியான ஒரு பைத்தியம். மல்லிகா ஒன்றும் ஆபத்தில் கிடையாது. தியா தான் அங்கே பெரிய ஆபத்தே. என்ன உளற? அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் அவ வாழ்க்கையை பாழாக்குற. இல்ல சார், நான் என்னத்தை சொல்றது? அவ உங்களை முட்டாளாக்குறா. போட்ல நடந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு பிரியா சீக்கிரம் வா. வரியா இல்லை மறுபடியும் கேபின்ல போட்டு அடைச்சி வைக்கணுமா? என்ன இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்க? உங்க அப்பா அம்மாவையே கொன்னுட்டீங்களா? தியா மேடம், என்ன பண்ணிருக்கீங்க? யாரு தியா மேடம்? என்னோட பேரு சோனியா. சோனியா எப்பவும் 2 பேரை விட மாட்டா. ஒன்று ரூம்ல அடைச்சி வைக்கிறவங்கள விட மாட்டா. 2வது அவ தப்பு பண்ணும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்கள. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனால் போட்டு எரிஞ்சதுனால என் பாதி முகம் எரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த போட்டை புக் பண்ண அந்த ரத்தனத்தை பார்க்கறதுக்காக போனேன். அவன் சொன்னா யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், தியா இறந்து போச்சு, இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னா. அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க பேர் தானே கெட்டு போவோம். அதனால நான் வெளியே சொல்லலை. ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த மாத்தூர் சார் பொண்ணு தியா. அவள் பைத்தியக்காரத்தனை தான் காரணம். பைத்தியமா? தியா. அவளை நீங்கள் மல்லிகான்னு சொல்கிறீங்க, அது அவளோட இன்னொரு ரூபம் சோனியா. அவளுக்குள்ள பைத்தியக்கார கொலகாரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா சார் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா? இவன் சொல்றது உண்மையா இருந்தா அப்ப நமக்கு தெரிய வேண்டியது தியாக்குள்ள இருக்கிற சோனியா. அவ ரத்தனை கொலை பண்ணாலா இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா
தியாக்குள்ள இருக்கிற அந்த சோனியாவை எப்படியாவது எழுப்பி ஆகணும். மிஸ்டர் வேதாந்த், கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இங்கிருந்து போயிடுங்க. அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் இங்கிருந்து போங்க. சரி போறோம், ஆனா எதுக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இங்கிருந்து வெளியில இருங்க. போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கிளம்புங்க, போங்க போங்க போங்க. இல்ல இல்ல, நீங்க இல்ல, நீங்க உட்காருங்க. சார் நீங்க உட்காருங்க. வேதாந்த், உட்காருங்க. என்னாச்சு சார்? எல்லாம் ஓகே தானே? இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். இன்னியோட கடைசியா இருக்கு. இனிமே நீ வேதாந்த பார்க்கவே கூடாது. அப்புறம் ஷைலாவையும் சேர்த்து. இவங்க 2 பேரை மட்டும் இல்ல, நீ யாரையும் பார்க்க கூடாது. ஆனா அதான் சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ சோனியா. யாரையும் இனிமே பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசவும் கூடாது. அதோட எங்க பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. உன்னை இங்க நாங்க அடைச்சு வைக்கிறோம். சோனியா, எதுக்கு? ஏன்? நான் இங்கேயே இருக்க மாட்டேன். நான் போவேன், கண்டிப்பா நான் போவேன். சார், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் போவேன். நீ எங்கேயும் போக கூடாது. என்ன, நான் வெளியே போக கூடாதா? வெளியே போகிறது இருக்கட்டும், இந்த தண்ணி இங்க தண்ணி வச்சிருக்கேன். எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம இந்த தண்ணியை கூட நீ குடிக்க கூடாது. நீ என்ன தடுப்பியா? இல்ல நீயா? எவனாலடா என்ன தடுக்க முடியும்? சோனியாவை யாரும் தடுக்க முடியாது. சோனியாவை யாராலையும் தடுக்க முடியாது. நான் வெளியே போவேன், நான் போவேன். ஏய் இல்ல, சோனியா, உட்காரு, பேசாம அமைதியா உட்காரு. உங்களால எதுவும் பண்ண முடியாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. தியாவோட அப்பா எப்பவும் இதைத்தான் பண்ணுவாரு. தியாவை எப்ப பார்த்தாலும் ரூம்ல அடைச்சு போட்டு வைப்பாரு. அங்க யாரும் வரமாட்டாங்க. தியா பாவம் அங்க தனியா உட்காந்துட்டு இருப்பா. அவளை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. கொன்னுட்டேன். தியாவோட அப்பா அம்மாவை நான் கொன்னுட்டேன். உங்களையும் கொன்னுடுவேன். உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். யார் நீ? உன்னோட உண்மையான பெயர் என்ன? நான் யாரா? நான் தியா. என்ன காப்பாத்துங்க. நான் தியா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ். ரத்ன, நீ தானே கொன்ன? அப்பதான் வேதாந்த் கிட்டயும் ஷைலா கிட்டயும் உன்னை பத்தி சொல்ல மாட்டான். என்ன நீங்க என்ன சொல்றீங்க சார்? ரத்தன் இங்க வந்தானா? ரத்தன் எந்த வீட்லயா இறந்து போனா? ரத்தன் ஏன் வீட்ல இறந்து போனானா? என்னன்னு சொல்ல. என்ன அவன் ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவனை நான் சுட்டாம செத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். எல்லாரும் என் கையாலேயே செத்து போயிருப்பாங்க. இப்போ உங்க எல்லாரையும் கூட கொல்ல போறேன்.
என்ன விட்டுடுங்க, சொல்றத கேளுங்க, என்ன விடுதலை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் செத்து மடிவீங்க. தியாவை விட்டுடுங்க ப்ளீஸ், என்ன போக விடுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. விதார்த், 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 ஐ எம் ரியலி வெரி ஸ்கேர்ட். விதார்த், நீ எங்க இருக்க? ப்ளீஸ் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இதுதான் அந்த கன். இதுல இருந்தா குண்டு பாஞ்சிருக்கு. இப்போ அபிஜித், ஒரு வேலை பண்ண, இந்த கன்னை பிடி. அதோ அங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு விண்டோ தெரியுதுல்ல, அந்த விண்டோவுக்கு போய் அங்கே இருந்து ஷூட் பண்ணு. அங்கேயா? கம் ஆன் டு இட். என்ன சார், இது 9mm கன் தானே? நான் ஜன்னல்ல நின்றுக்கிட்டு இந்த டம்மியை சுட்டேன்னா இது டம்மியை ரீச் ஆகிறதுக்குள்ள புல்லட் கீழ் விழுந்துடும் சார். ரேஞ்சு கிடைக்காது, குண்டு மேலேயே படாது சார். அப்படின்னா குண்டு படாதா? படாது. ஓகே, அங்கேருந்து சுட்டா குண்டு படாதுன்னா தயா, நீ ஒரு வேலை பண்ண. நீ இங்கிருந்தே ஒரு 7-8 ஃபீட்ல இருந்து இதை சுடு. கமான். ஆமா, நீங்க என்ன நிரூபிக்க விரும்புறீங்க? தயா, அது என்னன்னா, இந்த மல்லிகா டேஞ்சரஸா இருக்கலாம், இவ கொலையும் கூட பண்ணலாம், ஆனா அவ தன்னுடைய பிரதர் ரத்தனை கொலை பண்ணல. சரி, இதை எந்த பேசிஸ்ல நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அதை நான் சொல்றேன். தயா, இந்த டம்மியை நீ சுட்ட போது அந்த குண்டு நேரா இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு, இங்க ஸ்கல்லுல பேக் சைட்ல. ஒருவேளை அந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து இதை சுட்டிருந்தா நம்ம அபிஜித் சொன்ன மாதிரி இந்த புல்லட் அவ்வளவு தூரம் போயிருக்காது, நடுவில் கீழே விழுந்திருக்கும். சரி, கன்னு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்து புல்லட் ஒரு வேளை பட்டு இருந்தா அப்ப அந்த புல்லட் மேலிருந்து கீழ்பக்கமா போயிருக்கும். புல்லட் மேல இருந்து டிராவல் ஆகி இப்படி மேல இருந்து கீழே வந்திருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற காயம் அது அப்படியே நேரா பாஞ்சிருக்கு. அதனால மல்லிகா இவனை சுடல. சரி, மல்லிகா இவனை சுடலைன்னா அப்ப சுட்டது யாரே? இந்த ஆளை சுட்டவன் அநேகமா இங்கதான் இருந்திருப்பான், கிரவுண்ட் ஃப்ளோர்ல, அதுவும் இவன் பக்கத்துலயே. ஆனா சார், அவன் பார்ட்டில இருந்தானே. அவன் பார்ட்டியில இருந்தானா பார்ட்டி ட்ரெஸ் போட்டிருப்பான்ல. சரி, அப்படியே அவனே சுட்டிருந்தாலும் அவனோட ட்ரெஸ்ல கன் பவுடர் இருக்கணும். கரெக்ட். வேதாந்தோடைய ஃப்ரெண்ட் மல்லிகா ஷேலார், அப்புறம் 2 போலி ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க எல்லாருடைய ட்ரெஸ்ஸஸும் வேணும். உண்மையை சொல்லணும், இது ரொம்ப வினோதமான ஒரு கேஸ் தான். ஆரம்பத்துல கொலைகாரன் யாருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அதான் சொல்லுவாங்களே, உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளியில வந்தே தீரும்னு. காந்த் மல்லிகாவை மிரட்டுனா, பயமுறுத்தனா, அது உண்மைதான். 1 வருஷத்துக்கு முன்னாடி மல்லிகா தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிருக்கா, இதுவும் உண்மைதான். ஆனா ரத்தனை கொலை பண்ணது அத மல்லிகாவும் பண்ணல, காந்தும் பண்ணல. யார் அவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தானோ அவன் தான் கொலைய பண்ணிருக்கான். அவன் பக்கத்துல இருந்திருக்கான். அவன் ஆரம்பத்துல இருந்தே சக்கர வியூகத்துல எங்களை மாட்ட வச்சிருக்கான். நாங்களும் சுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா அவன் அமைச்ச சக்கர வியூகத்துல அவனே மாட்டிக்கிட்டான். எங்க கிட்ட நிறைய பொய் சொன்னான், ஏகப்பட்ட பொய்கள். ஆனா உண்மை எப்படியும் ஒரு நாள் வெளில வந்துடும். வேதாந்த், நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்க, ஆனா உன் ட்ரெஸ்ஸே உண்மையை சொல்லிடுச்சே. எங்களுக்கு உன்னுடைய ட்ரெஸ்ல கன் பவுடர் கிடைச்சது. நான் தான் ரத்தனை சுட்டேன். ரிசப்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ரிசப்ஷன் அன்னைக்கு அவன் வந்துட்டான். நான் அவனை தனியா சந்திக்க போனேன். என்கிட்ட அவன் வளர ஆரம்பிச்சுட்டான். மல்லிகாக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு மூளை பாதிப்பு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சான். பர்சனாலிட்டி ஸ்பிளிட்னு என்னென்னமோ சொன்னான்.
மல்லிகா தன்னுடைய அப்பா அம்மாவை கொன்னதா சொன்னா, என்னையும் கொலை பண்றதா சொன்னா. அப்பதான் எனக்கு கோபம் வந்தது. மரியாதையா இங்க இருந்து போயிருன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். போலீஸ் கிட்ட போயிட்டு எல்லாமே சொல்லுவேன்னு சொன்னான். அவன் மல்லிகாவை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தான். அவ கொன்னுடுவான்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் ஏதோ வினோதமா பேசிக்கிட்டு இருந்தான். மல்லிகா ஒரு பைத்தியன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மல்லிகாவை விட்டு இல்லை எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான். நான் அவன் பேச்சை கவனிக்கல. அவனை அங்கேயே இருன்னு சொன்னேன். நான் இவளை மனசார நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த ரத்தன் இவளை பைத்தியம்னு சொன்னா. இவளை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தான். எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். மல்லிகாவோட வாழ்க்கை, என்னோட இமேஜ், நான் உருவாக்கின எல்லாமே போயிருக்கும். எப்பவோ அழிஞ்சு போச்சு. யூ மிஸ்டர் வேதாந்த், யாருக்குமே தெரியாம நீ கொலை பண்ணிட்டா உன்னோட இமேஜ் அப்படியே இருக்குமா என்ன? உன்னோட ஸ்டேட்டஸ் மாறாதா என்ன? மல்லிகாவும் தியாவும் இந்த குற்றத்தை தெரியாம பண்ணிருக்காங்க. தெரிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சே நீ தப்பு பண்ணிருக்க. அதனால மல்லிகா இப்ப வெளியூர் போயிடுவா. ஆனா நீ உன் வாழ்க்கை முழுக்க ஜெயில கழிக்க போற.